வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல மனுஷன் கூட பழகியிருந்தா கூட வாழ்க்கை நல்லா மாறி இருக்கும். இதை தான் மெய்யலன் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அரவிந்த் சாமி கார்த்தி கூட பழகுனோடனே அவனுக்கு அமைதி, நிம்மதி, ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கும். இப்படி தான் நல்ல மனுஷன் கூட பழகினாலே வாழ்க்கை அழகாக மாறிடும். ஆனால் நீங்கள் பழகிறவங்களில் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. எல்லா மனசில் அன்பு இல்லாதவங்க, அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க, இவங்க தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. இப்படி உங்களை சுற்றி நல்லவங்களே இல்லாததுக்கு என்ன காரணம்? நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்திருந்தால் தான் நீங்கள் நல்ல மனுஷன் கூட போய் சேருவீங்க. இப்போ ஒரு குடிகாரன் இருக்கான்னா ஒயின் ஷாப் போவான், அங்கே அவனை மாதிரியே குடிகாரன் கூட தான் சேருவான். இப்படி தான் காசுக்காண்டி வேலைக்கு போனீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா காசுக்காண்டி வேலைக்கு போகிற மாதிரியான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் காசுக்காண்டி வேலைக்கு போக மாட்டான். வேலைன்றதே சமூகத்துக்கு செய்கிற சேவையாக தான் பார்ப்பான். எந்த இடத்துக்கு வேலைக்கு போனால் மக்களுக்கு அதிகமாக உதவ முடியும் அப்படின்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். காசு மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அப்போ நல்லது செய்யணும் வேலைக்கு போனான்னா அவன் போகிற இடத்துலையுமே அவனை மாதிரியே நல்லது செய்யணும் அப்படின்ற நல்லெண்ணம் இருக்கிறவங்க கூட தான் வேலையை பார்ப்பான். இப்படி நல்லவங்க கூட வேலை பார்க்குறதுனால அவங்களும் அவனை நல்லா தான் நடத்துவாங்க. இதே மாதிரி தான் நல்லெண்ணம் இல்லாதவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சானா அழகாக இருக்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவான். அழகு, பணம் இது மாதிரியான விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த மாதிரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான். ஆனால் இதே நல்லெண்ணம் இருக்கிறவன் அவனை மாதிரியே மக்கள் மீது அன்பு இருக்கிற, மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவான். மக்கள் மீது அன்பு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கும். இவங்க மேலே அன்பு செலுத்தி ஒரு நல்ல குடும்பம் வரும். அதே மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்து வளர்த்தாலுமே அந்த பிள்ளைக்கு அவனை மாதிரி நல்லெண்ணத்தை கொடுத்து வளர்ப்பான். இதே நல்லெண்ணம் இல்லாதவங்க பிள்ளையை பார்த்து வளர்க்கும்போது நல்ல மனுஷனாக வரணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறையா மார்க் எடுக்கணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையை தூண்டி தான் வளர்க்கவே செய்வாங்க. அதே மாதிரி நல்லெண்ணம் இல்லாதவன் நல்ல மனுஷன் கூட ஃப்ரெண்டாக கூட பழக மாட்டான். ஏன்னா நல்ல மனுஷங்க உதவணும், நேர்மையாக இருக்கணும், நல்லது பண்ணணும், திருந்தணும் அப்படின்னு அறிவுபூர்வமாக பேசுவாங்க, நல்லதை பேசுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. நல்லெண்ணம் இல்லாதவங்க சாதிக்கணும், பெரிய ஆளாகணும், ஏமாற்றணும், அடுத்தவனை கேலி பண்ணணும், இந்த மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட தான் நண்பனாகவே பழகுவாங்க. அதே மாதிரி நல்லெண்ணம் இல்லாதவங்க இன்டர்நெட்டில் வீடியோ பார்த்தா கூட உணர்ச்சியை தூண்டுற மாதிரி தேவையில்லாத விஷயத்தை தான் பார்ப்பாங்க. இன்டர்நெட்டில் கூட ஒரு நல்ல மனுஷன் கூட பழக மாட்டாங்க. அறிவுபூர்வமாக பேசுகிற, உதவி பண்ணணும்னு சொல்கிற, இது மாதிரியான ஆட்கள் கூட பழக மாட்டாங்க. இப்படி பொதுவாகவே உங்களுக்கு நல்லெண்ணம் இல்லாதனால தான் வேலைக்கு போகிற இடமோ, கல்யாணம் பண்ணுறாலோ, பிறக்கிற பிள்ளையோ, சுற்றி இருக்க நண்பர்களோ யாருமே நல்லவங்களாக இருக்கிறதே கிடையாது. அதனால தான் எல்லாருமே உங்களை மோசமாக நடத்துகிறாங்க. வேலையில் உங்களுக்கு மோசமாக நடத்துறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இப்படின்னு மோசமான ஆளாக இருக்கிறனால அந்த மாதிரி இடத்துக்கு போய் கஷ்டப்படுறீங்க. அதே மாதிரி நல்லெண்ணம் இல்லாத காலை கல்யாணம் பண்ணி மோசமான ஒரு பிள்ளையை பெற்று கஷ்டப்படுறீங்க. இப்படி நீங்கள் கெட்டவங்களாக இருக்கிறனால தான் நீங்கள் கெட்டவங்க கூட பழகி கஷ்டப்படுறீங்க. இதே நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடம், உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள் எல்லாமே ஒரு அழகான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அடுத்து ஒரு நல்லெண்ணம் இல்லாதவங்க இடத்துல வேலை பார்த்து ஏன்னா தான் அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறையா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கூடமே நீங்கள் பல வருஷம் அந்த இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வேலை பார்த்ததை நினைக்கும் போது அதுக்கு எதுக்குமே அர்த்தமே இருக்காது. நல்லெண்ணம் இல்லாதவங்க கூட குடும்பமாக, நண்பர்களாக பழகினாலுமே, அவங்க கூட பேசி சந்தோஷமாக இருந்தாலுமே அது எதுக்குமே அர்த்தம் இருக்காது. எப்படி இன்டர்நெட்டில் 1 மணி நேரம் நிறையா ஷார்ட்ஸ் பார்த்து நல்லா சந்தோஷமாக இருந்தாலுமே அதெல்லாம் பார்த்து முடிஞ்சப்புறம் என்னத்தையோ பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதில் எதுக்குமே அர்த்தம் இருக்காது. இப்படி தான் நல்லெண்ணம் இல்லாதவங்களால் எவ்வளோ சந்தோஷம் கிடைச்சாலுமே அதுக்கு எதுக்குமே அர்த்தம் இருக்காது. ஆனால் இதே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற இடத்துல வேலை பார்த்து அந்த இடத்துல கஷ்டப்பட்டு நிறையா பேருக்கு நல்லது பண்ணி நல்லெண்ணம் இருக்கிற நண்பர்களுக்காண்டி, நல்லெண்ணம் இருக்கிற குழந்தைக்காண்டி கஷ்டப்படுறது, இப்படி நல்லவங்களுக்காண்டி உதவி பண்ணி கஷ்டப்பட்டால் கூட அது ஒரு அழகான நல்ல விஷயமாக தான் தெரியும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க, கஷ்டப்படாமல் இருக்கீங்க அப்படின்றதே கிடையாது. நீங்கள் யாருக்காண்டி வாழ்கிறீங்க, நீங்கள் எதுக்காண்டி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன அர்த்தம்?
நீங்களும் கேவலமாக இருந்து கேவலமான ஆட்கள் இருக்க இடத்துக்கு வேலைக்கு போய் கேவலமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பையனே அதே மாதிரி வளர்த்து இப்படி வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம், பணம், புகழ் இதெல்லாம் கிடைச்சாலுமே இதுக்கு எதுக்குமே அர்த்தம் இருக்காது. நல்ல மனிதனாக இருந்து நல்லவங்க கூட பழகி நல்லவங்களுக்காண்டி வாழ்கிற வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை. திருந்தி நல்ல மனுஷன் ஆகணும், அப்போ தான் நல்ல மனுஷன் கூட பழகுவீங்க. ஆனால் உங்கள் மூளை உங்களை திருந்தவோ நல்ல மனுஷன் கூட பழகவோ கூடாது. மூளையோட கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிச்சு வாழ்க்கையில் திருந்தணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்னங்க